என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி, எதுக்காக நண்பா பொண்ணுங்க வந்து பசங்களோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன் பசங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இதுக்கான காரணங்கள் என்ன, இதைத்தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பொண்ணு உங்களை எதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நண்பா, வெல்கம் டு த சேனல். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பசங்களுக்கு தேவையான பெஸ்ட்டான லவ் டிப்ஸ், அதோட சேர்த்து மோட்டிவேஷனல் அண்ட் ஸ்டைலிஷ் டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே போல நீங்க இந்த வீடியோக்கு போட போற ஒரு லைக் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நண்பா. நீங்க ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் நீங்க அந்த பொண்ணு கூட பழகிருக்கீங்கன்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நிறைய பசங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை நான் ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, 2வது நாளே போய் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு கூட நான் 10 நாள் சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணியிருப்பேன், அதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் அல்ல. ஆனா நீங்க கொஞ்ச நாள் பழகின அப்புறமே உடனே போய் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க பிளவுறீங்க. ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணு கூட பழகி இருக்கீங்கன்றது ரொம்பவே முக்கியம். ஆனா நிறைய பசங்க அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு கிரஷோ அல்லது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோ பெஸ்டா உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க. நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு உங்களை பத்தின எந்த ஐடியாவுமே கிடையாது. அதனாலதான் நிறைய பொண்ணுங்க வந்து பசங்களை ஹேட் பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை வந்து பசங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. முதல்ல ஒரு பொண்ணுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னா அந்த பொண்ணுகிட்ட போய் உடனே ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிங்க. அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க. அவங்களுடைய டேஸ்ட் எப்படிப்பட்டது, அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்த அப்புறமா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அதுதான் பெஸ்டான சொல்யூஷன். ஒருவேளை நீங்க அந்த பொண்ணு கூட ரொம்பவே நல்லா பழகுன அப்புறமா போய் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போதும் பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் உங்க மேல அவங்களுக்கு லவ் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா அப்பதான் பசங்க வர்ற 2வது தப்பு அங்க இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு பொண்ணு கூட அவ்வளவு காலமும் புகழ்ந்து நல்லா பழகிட்டு இருந்த பசங்க ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்பவே திமிரு, என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு காலமும் அந்த பொண்ணை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருந்த பசங்க திடீர்னு மாற ஆரம்பிக்கும் போது அங்கேயே நீங்க மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை விடுறீங்க. ஒரு பொண்ணு வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு திரும்பவும் உங்க மேல லவ் வர்றதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் அவங்கள டீஸ் பண்ணவோ அல்லது அவங்கள ஏசவோ ஆரம்பிக்கும் போது அவங்க இன்னும் உங்களை ஹேட் பண்ணுவாங்க, இன்னும் உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பசங்க வந்து இன்னும் காதல தோக்குறதுக்கு மிகப்பெரிய ரீசனா அது இருக்கு. நாம எல்லாருமே சினிமாவை பார்க்குறோம், அதில் இருக்கிற காட்சிகளையும் ரசிக்கிறோம். ஆனால் சினிமாவில் நடக்கக்கூடியது நம்ம ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் முக்கியமாக காதல் காட்சிகளில் காட்டப்படுற விஷயங்கள் நம்ம ரியல் லைஃபுக்கு எப்போவுமே ஒத்து வராது. அர்ஜுன் ரெட்டி என்ற ஒரு கேரக்டரை பொண்ணுங்க சினிமாவில் ரசிப்பாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் ரசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் அப்படி ஒரு கோபமான கேரக்டரை பொண்ணுங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. அதே போல தான் நண்பா, அர்ஜுன் ரெட்டி மாதிரியான கேரக்டரை சினிமாவில் பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு இது பிடிக்கும் போது நாம அப்படி இருந்தா பொண்ணுங்களுக்கு நம்மள ரொம்பவே பிடிக்கும். நாம அப்படி ஒரு ஆங்கிரியான பர்சனா, ஒரு ரவுடித்தனமான பர்சனா நாம இருந்தோம்னா நமக்கும் பொண்ணுங்களை பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு கெத்தான விஷயம்னு நினைச்சுக்கிட்டு பசங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் பசங்க அடுத்த மிஸ்டேக்கை விடுறாங்க. அப்படி பண்ணும்போது பொண்ணுங்க உங்களை ரியல் லைஃப்ல அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்பவே கேரிங்கான, காமான, கூலான பர்சனை தான் பொண்ணுங்க விரும்புவாங்க. படங்கள்ல காட்டப்படுற பர்சனை வேணும்னா பொண்ணுங்க ரசிப்பாங்க, ஆனா ரியல் லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நண்பா. எப்பவுமே சினிமாவும் ரியல் லைஃப்பும் ஒன்னாகாது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கெரியர் என்னன்றதை பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதுலேயும் சில பசங்க எந்த விதமான கெரியர் ஃபோக்கஸ்டுமே இல்லாமல் இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு பொண்ணை வந்து சம்மதிக்க வைக்கணும்னா அந்த பொண்ணுக்கு உங்களுடைய கெரியரில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கணும், அல்லது அந்த கெரியரை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வெட்டியாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ நண்பா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோலை வச்சுக்கோங்க. அந்த கோலை நோக்கி ஓடிக்கிட்டே ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க, அல்லது அந்த கோலை அடைஞ்ச அப்புறமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் பொண்ணுங்களை வந்து சம்மதிக்க வைக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம், காதலுக்கு அன்பு தானே முக்கியம், பணமோ அல்லது நம்ம கெரியரோ முக்கியம் இல்லை தானே என்று. ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட இருந்து கெரியர் ஃபோக்கஸ்டை
எதிர்பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. எல்லா பொண்ணுங்களுடைய மைண்ட் செட்டுமே இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஒரு பொண்ணை ஈஸியாக லவ் பண்ண வைக்க முடியும். உங்களாலையும் லைஃப்லையும் அண்ட் லவ்லையும் சக்ஸஸ் ஆக முடியும் நண்பா. ஸோ இதே மாதிரியான என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுமென்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.